தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு பூஜை செய்து ஆயுத பூஜை கொண்டாடி வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, நாடு முழுவதும் இன்று கோயில்கள், இல்லங்கள், அலுவலகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை வழிபாடு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக முன்னாள் முதல்வரும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை தனது குடும்பத்தினர், பணியாளர்களுடன் மற்றும் கட்சி ஆதரவாளருடன் இன்று சிறப்பாக கொண்டாடினார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் நடைபெற்ற இந்த சரஸ்வதி பூஜை வழிபாட்டில் குத்துவிளக்கேற்றி சரஸ்வதி விநாயகர் சுவாமி திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டு வாழைமரம் மற்றும் தோரணங்கள் கட்டப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. சரஸ்வதி வழிபாட்டிற்கான மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு திருவுருவப் படம் முன்பு இனிப்புகள், பல்வேறு கனிவகைகள் படையில் வைக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தும் வாகனம் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள், தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தும் வாகனம், விவசாய பயன்பாட்டிற்குள்ள வாகனங்கள், டிராக்டர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஆயுத பூஜை தினத்தை முன்னிட்டு வாழை தோரணங்கள் கட்டப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு சந்தனம், குங்குமம் பூசப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தனது குடும்ப உறுப்பினர்கள், அவர்களின் பாதுகாவலர்கள் மற்றும் பணியாளர்கள், ஆதரவாளர்கள் என ஏராளமானவர் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சரஸ்வதி பூஜையை கொண்டாடினார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.